சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய பதில் வைத்திய அர்ச்சகராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் இலங்கையினுடைய நாடாளுமன்றம் வரை சென்று தன்னுடைய பிரச்சனைகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து தன்னுடைய பிரச்சனைகள் தொடர்பிலே அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பிலே பல எதிர்மறையான விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்வைத்திருந்தார். அதிலும் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான அங்கயன் ராமநாதன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் மீது தொடர்ச்சியாக தன்னுடைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். கடந்த வாரம் சுகாதார அமைச்சர் யாழ்ப்பாணத்து வருகை தந்திருந்த போது குறித்த நபர்கள் சுகாதார பிரச்சனைகள் தொடர்பில் உரிய முறையில் கலந்துரையாடவில்லை எனவும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய விடயங்கள் தொடர்பிலே அமைச்சருக்கு எடுத்து எம்பவில்லை எனவும் அவர்கள் தமிழில் கதைக்கின்றார்கள், அமைச்சருக்கு தமிழ் விளங்கவில்லை, அவர்கள் கூறுவது முறையாக கொண்டு செல்லப்படவில்லை, தொடர்பாளர்கள் பிழையாக உள்ளது என்றெல்லாம் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இன்றைய தினம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய பிரச்சனைகள் தொடர்பிலே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நேரில் சந்தித்து நாடாளுமன்றத்திலே நேரில் சந்தித்து தன்னுடைய கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் முன்வைத்திருக்கின்றார். இது தொடர்பிலே அவர் முகநூல் ஒன்றிலே பதிவு ஒன்றை விட்டிருக்கின்றார். எனது வாழ்க்கையை எனது மக்களுக்காக அர்ப்பணித்து வெகு நாட்கள் ஆகின்றது. இந்த பெரும் சுமையை எனது சின்ன கைகளில் சுமத்தி அழகு பார்க்கும் எனது இனிய தமிழ் மக்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய இந்த நம்பிக்கையை இந்த கணத்தில் நான் பிழையான வழியில் அமைப்பேன் என்றால் எனது வீரம் செறிந்த தமிழினத்துக்கு மிகப்பெரிய துரோகி நானாகத்தான் இருப்பேன். இந்த உன்னதமான பணியை எனக்கு தந்த எனதருமை தமிழ் சொந்தங்கள், இந்த வீர போராட்டத்திலே தங்களை ஆகுதியாகிக் கொண்ட அண்ணாமார்கள், அக்காமார்கள், தம்பிகள், தங்கைகள் அனைவருக்கும் என்னால் செய்யக்கூடிய ஒரே ஒரு நன்றிக்கடன் இது மட்டுமே. எப்போதுமே உங்கள் நம்பிக்கை புதல்வனாக இருந்து மரணிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இனிவருங்காலங்கள் எமக்கு மிக முக்கியமான காலமாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் என்பதையும் சொல்லிக்கொண்டு எமக்கான மக்களின் போராட்டத்தில் இன்றிலிருந்து நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டேன் என்பதை சொல்லி இந்த பதிவை நான் பதிவிடுகின்றேன். மீண்டும் சந்திப்போம் என அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சஜித் பிரேமதாசவை சந்தித்த பின்னர் இட்ட பதிவே இந்த பதிவாகும். இதற்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடிய உமாச்சந்திர பிரகாஷ் ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருந்தார். அதாவது தான் தொடர்ச்சியாக அர்ச்சுனாவை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும், ஆனால் அர்ச்சுனா அதற்கான நேரத்தை தரவில்லை எனவும் அவர் முகநூலிலே தன்னுடைய பதிவை இட்டிருந்தார். அப்பதிவிலே சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக ஜூலை 7ஆம் தேதி மாலை 6 மணி தொடக்கம் நள்ளிரவு 12 மணி வரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களுடன் வைத்தியர் அர்ச்சுனா அவர்களை தொடர்பு கொள்ள உமாச்சந்திர பிரகாஷ் எடுத்த முயற்சி பயனளிக்கவில்லை. அன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி தாண்டி வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுடன் உமாச்சந்திர பிரகாஷுக்கு உரையாட சந்தர்ப்பம் கிடைத்தது. அவரிடம் பின்வரும் பொருள்படக்கூடிய செய்தியை கூறினார். நான் உமாச்சந்திர பிரகாஷ், எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர். சாவகச்சேரி வைத்தியசாலை நிலைமை தொடர்பில் உங்களுடன் பேசுவதற்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் பல தடவை உங்கள் தொலைபேசிக்கு முயற்சித்தும் பயனளிக்கவில்லை. அத்துடன் அவரை உங்களுடன் கனெக்டிங் கோல் ஊடாக இணைப்பதற்கு பல தடவைகள் நான் முயற்சித்தும் பயனளிக்கவில்லை. அதற்கு வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் உமாச்சந்திர பிரகாஷுக்கு இவ்வாறு பதிலளித்தார். நான் எனது தொலைபேசி இலக்கத்தை முகப்புத்தகத்தில் பதிவிட்ட காரணத்தினால் தொடர்ச்சியாக பல அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளன. ஆகவே அழைப்பை ஏற்க முடியவில்லை என குறிப்பிட்டார். உமாச்சந்திர பிரகாஷ் வைத்தியர் அர்ச்சுனா அவர்களிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் நாளை காலை கனெக்டிங் கோல் ஊடாக இணைகிறேன், தயவு செய்து எனது பெயரை உங்கள் தொலைபேசியில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அத்துடன் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பான உங்கள் முறைப்பாட்டு பிரதிகளை எனக்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி வையுங்கள். எதிர்க்கட்சி தலைவர் இவ்விடயம் தொடர்பாக ஜூலை 9ஆம் தேதி பாராளுமன்றத்தில் விவாதிக்க உள்ளார் என குறிப்பிட்டார். ஜூலை 8ஆம் தேதி காலை 6 மணி தொடக்கம் வைத்தியர் அர்ச்சுனா அவர்களை தொடர்பு கொள்வதற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களும் உமாச்சந்திர பிரகாஷும் எடுத்த முயற்சி பயனளிக்கவில்லை. ஜூலை 9ஆம் தேதி காலை 8 மணி அளவில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன அவர்களை தொடர்பு கொண்டு உமாச்சந்திர பிரகாஷையும் கனெக்டிங் கோல் ஊடாக இணைத்து சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக எடுத்துரைத்தார். அத்துடன் உமாச்சந்திர பிரகாஷ் அவர்களையும் நிலைமை தொடர்பில் குறிப்பிடுமாறு கூறினார். சஜித் பிரேமதாச அவர்கள் தொடர்பில் இருக்கும்போது சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன அவர்களுக்கு சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பில் உமாச்சந்திர பிரகாஷ் தெரியப்படுத்தினார். ஆயினும் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் எதுவிதமான எழுத்து மூலமான முறைப்பாடு எதனையும் மேற்கொள்ளவில்லை என சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரிடமும் உமாச்சந்திர பிரகாஷிடமும் கூறினார். சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பில் இடம்பெறும் மக்கள் எழுச்சிக்கு நீங்கள் கட்டாயம் பதிலளிக்க வேண்டும் என உமாச்சந்திர பிரகாஷ் கேட்டபோது சுயாதீன ஆணைக்குழு ஒன்றை கொழும்பில் இருந்து அனுப்பி நியாயத்தை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களும் உமாச்சந்திர பிரகாஷும் ஜூலை 9ஆம் தேதி காலை பாராளுமன்ற அமர்வுகளுக்கு முன்பதாக வைத்தியர் அர்ச்சுனா அவர்களை தொடர்பு கொள்வதற்கு எடுத்த முயற்சி பயனளிக்கவில்லை. வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் உமாச்சந்திர பிரகாஷுக்கு ஜூலை 10ஆம் தேதி காலை வேளையில்
தேங்க் யூ ப்ளீஸ் கைண்ட்லி கால் மீ வேர் யூ see திஸ் மெசேஜ் என்ற ஒரு செய்தியை குறுந்தவளாக அனுப்பியிருந்தார். ஆயினும் தொடர்ந்து அவருக்கு உமாச்சந்திர பிரகாஷ் அழைப்படுத்த போதும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மதிய வேளையில் வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்கு உமாச்சந்திர பிரகாஷ் குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ஆர் யூ ஃப்ரீ என்ற குறுந்தகவலை அனுப்பியதுடன் எஸ் ப்ளீஸ் லெட் மீ நவ் ஹவ் ஐ கேன் ஐ ஹெல்ப் யூ என்ற பதிலே கிடைத்தது. ஜூலை 17ஆம் தேதி சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்கள் வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளமை தொடர்பில் அறிந்து கொண்ட எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் உமாச்சந்திர பிரகாஷை கனெக்டிங் கோலோடாக இணைத்து தனது பிரதிநிதியாக அவரை அனுப்பி வைப்பதாக சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தன அவருக்கு தெரிவித்தார். அதன் பிரகாரம் வடமாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்பார் கூடத்தில் ஜூலை 17ஆம் தேதி காலை இடம்பெற்ற கூட்டத்தில் உமாச்சந்திர பிரகாஷ் கலந்து கொண்டார். அங்கு சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன் மற்றும் அமைச்சின் செயலாளர் ஆகியோரிடம் உமாச்சந்திர பிரகாஷ் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு விஜயம் மேற்கொண்டு நிலைமைகளை ஆராய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆனால் வைத்தியர் ரமேஷ் பத்ரன் அவர்கள் அமைச்சின் செயலாளர் மற்றும் ஆளுநர் ஆகியோர் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பான ஆணைக்குழு தீர்மானத்தின் பின்னர் அங்கு விஜயம் செய்வதாக உமாச்சந்திர பிரகாஷுக்கு தெரிவித்து சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு செல்லாமல் தவிர்த்துக் கொண்டனர். இவ்வாறான ஒரு பதிவு சமூக வலைத்தளங்களில் உமாச்சந்திர பிரகாஷ் வெளியிட்டதன் பின்னரே வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய தினம் சஜித் பிரேமதாசவை சந்தித்து கலந்துரையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தது தொடர்பில் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் தற்போது நேரலையில் இணைந்திருக்கின்றார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். அந்த வைத்தியசாலையிலே எம்எஸ் ஆக கடமையாற்றியவர் திரு அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கலந்திருக்கின்றார். வணக்கம் அர்ச்சனா. வணக்கம் அண்ணா. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனது தமிழ் மக்களுக்கு காலை வணக்கம். எஸ், நான் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லையா? நீங்கள் பேசுற எனக்கு தெளிவாக கேட்கிறது. நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா? ஆமா, நிச்சயமாக. நீங்கள் இன்று முழுவதும் நீங்கள் பிஸியாக இருக்கின்றன என்று அறிந்து நீங்கள் பேசுவது கேட்கின்றது. நீங்கள் பேசுங்கள், தொடர்ந்து பேசுங்கள். ஓகே அண்ணா, ஓகே சொல்லுங்க. என்ன நான் என்ன கேட்க, நீங்க என்ன கேட்க? நீங்கள் உங்களுக்காக மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்தார்கள். அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு ஏறக்குறைய ஒரு மணித்தியாலமாக நான் கூறிக்கொண்டிருந்தேன் நீங்கள் இங்கே வருவீர்கள் என்று. நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே சில கேள்விகளை கேட்க வேண்டி இருக்கின்றது உங்களிடம். நீங்கள் பல விடயங்களை உங்களுடைய இணையதளத்திலே அல்லது யூடியூப்பிலே எல்லாம் பேசி இருக்கின்றீர்கள். ஆனால் மக்கள் முன்வைக்கின்ற சில கேள்விகள், அர்ச்சனாவிடம் இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க வேண்டும் என்று மக்கள் முன்வைக்கின்ற சில கேள்விகளைத்தான் இப்பொழுது அது ஒரு விளக்கத்துக்காக இந்த கேள்விகளை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். ஓகே, நான் தாராளமாக கேட்கலாம். என்ன கேள்வி வேணுமென்றாலும் கேட்கலாம். நான் எழுதி வாசிப்பதில்லை. சரி சரி, நீங்கள் சாவகச்சேரி வைத்தியசாலையிலே முன்பு எம்எஸ் ஆக வருவதற்கு முன்பும் சில வருடங்கள் பணியாற்றி இருந்தீர்கள். அப்போது அங்கே என்ன நடந்தது? இப்படியான பிரச்சனைகள் அங்கே அப்போதும் இருந்ததா? அப்போது இருந்திருந்தால் நீங்கள் அப்போது ஏன் மௌனமாக இருந்தீர்கள் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள் அர்ச்சனா? சாவகச்சேரி வைத்தியசாலை என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். அதாவது வந்து நான் நேஷனல் ராங்கி அதாவது கழிவுகள் வெளியேற்றம் அது சம்பந்தமாக கூட நான் அந்த நேரம் யாராவது என்னுடைய ஃபேஸ்புக்கில் போய் 2021 பார்க்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால், மெமரிஸுக்கு போயிருந்தால் பார்க்கக்கூடியவர் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். கழிவேற்றுதல் சம்பந்தமாக பிரச்சனைப்பட்டிருக்கிறேன். வைத்தியசாலையில் உள்ள இளநியை வெட்டி கொண்டு காரில் எம்எஸ் வைத்து கொண்டு போகிறான்னு சொல்லி கூட நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கிறேன். அது தவிர பல வகையான பிரச்சனைகள், மெடிக்கல் ஆஃபீஸர் சம்பந்தமாக எல்லா விஷயங்களும் நான் நேரிட்டு கதைத்தபடியாக தான் 2021 மார்ச் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்ன டிரான்ஸ்ஃபர் அனுப்பினவர்கள். அதாவது நான் இந்த நிலைமைக்கு வர வித்துட்டவர்கள் தயாலினி மகேந்திரன் மற்றது கேதீஸ்வரன் ஆகிய வைத்தியர்கள். இவர்கள் என்னுடைய இகோட் எக்ஸாம், இபார் எக்ஸாம் கூட எழுதவிடவில்லை. என்னுடைய இன்க்ரிமெண்ட் கூட சைன் பண்ணவில்லை. என்னுடைய இன்க்ரிமெண்ட் ஃபார்மில் கூட எல்லா எழுதவுமே நான் ஒரு குறையானவன் என்று சொல்லி எழுதி என்னை பழி வாங்கி இருக்கிறார்கள். அதுக்குரிய ஆதாரங்கள் தாராளமாக என்னிடம் இருக்கிறது, தரலாம். அப்போதே நான் குரல் எழுப்பினேன். அப்போது என்னுடைய குரல் சின்ன குரல், மக்களின் குரலாக இருக்கவில்லை. இப்போது மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். இவர்களுடைய குரல்கள் நசுக்கப்பட்டு விட்டது. அது ரெண்டு தான் இதுக்குரிய முக்கியமான காரணம். அண்ணா, அந்த நேரம் என்னுடன் வேலை செய்த எல்லா வைத்தியர்களுக்கும் தெரியும் நான் எவ்வளவு சண்டை பிடித்து இந்த ஹாஸ்பிட்டலில் முன்னுக்கு முக்கியமாக அந்த
அந்த புறா கூடாக இருந்த 2018 நான் போகும்போது எங்களுடைய ஏஎன்இ பில்டிங் வந்து ஒரு புறா கூடாக இருந்தது. அது சம்பந்தமான கடிதங்கள் கூட எழுதியிருக்கிறேன். என்னிடம் உண்டு, தரலாம். ஹலோ, சொல்லுங்க அண்ணா. அந்த வேளையிலே நீங்கள் அதாவது உத்தியோகபூர்வமாக அல்லது யாரிடமாவது முறைப்பாடு செய்து? உத்தியோகபூர்வமாக நான் எழுதிய 20க்கும் மேற்பட்ட முறைப்பாட்டு புத்தகங்கள் கடிதங்கள் என்னிடம் உள்ளன. அதாவது நீங்கள் அந்த வேளையிலே நீங்கள் முறைப்பாடு செய்திருந்தீர்களா? அதாவது உத்தியோகபூர்வமாக யாரிடம் முறைப்பாடு செய்ய வேண்டுமோ ஆம், அந்த நேரத்தில் நான் உத்தியோகபூர்வமாக செய்திருந்த முறைப்பாடுகள் யாரிடம்? இப்ப நீங்கள் முறைப்பாடு செய்ய வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய எம்எஸ் ஆக இருப்பவரை பற்றி முறைப்பாடு செய்வதாக இருந்தால் நீங்கள் யாரிடம் செய்ய வேண்டும், யாரிடம் செய்தீர்கள்? வைத்தியர் கேதீஸ்வரன், வைத்தியர் தேவநேசன், அந்த நேரம் இருந்தது வைத்தியர் குவதாசன். நீங்கள் பேசுவது வரவில்லை, சொல்லுங்க. வைத்தியர் கேதீஸ்வரன், வைத்தியர் குகதாசன், வைத்தியர் தேவநேசன், இந்த 3 பேரும் அந்த நேரத்தில் இருந்தார்கள். ஹலோ, உங்களுடைய குரல் வரவில்லை அர்ஜுனா. வைத்தியர் கேதீஸ்வரன், வைத்தியர் குவதாசன், வைத்தியர் குமாரவேல் போன்றவர்களுக்கு நான் தாராளமாக எழுதிய கடிதங்கள் என்னால் காட்டலாம். அவர்களுக்கு எல்லாரிடமே அதாவது எழுத்து மூலம் முறைப்பாடு செய்திருந்தேன். ஓமண்ணா, பேசுங்கள். நீங்கள் உங்களுடைய ஓமண்ணா, நான் கதைக்கிறது கேட்கிறதா? நான் அவர்களுடைய செய்த முறைப்பாடுகள் எல்லாமே நான் சொல்லி இருக்கிறேன், என்னென்ன முறைப்பாடுகள் செய்தேன். அந்த முறைப்பாடுகளுக்கு எந்த விதமான பதிலும் அப்போது கிடைக்கவில்லை, அப்படியா? அது கிடைக்காதபடியால் தான் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்து மீண்டும் யாழ்ப்பாணம் வருவேன் என்று நான் நினைத்து வந்தேன். இல்லை என்றால் நான் அந்த அதுகள் கிடைத்திருந்தால் எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டிய தேவையை சரியாக வேலை செய்ய. இப்போது நான் கதைக்கிறது கேட்கிறதா அண்ணா? சரி, அது அடுத்த இன்னும் ஒரு கேள்வி. சொல்லுங்க அண்ணா. சரி, அது இப்பொழுது இன்னும் ஒரு கேள்வி. அதாவது கேட்கின்றது, நீங்கள் இப்போது கேட்கின்றது, அப்படியால் நீங்கள் பேசலாம். அதாவது சாவகச்சேரி வைத்தியசாலையிலே 2 ஜெனரேட்டர்கள் இருக்கின்றது, அது வேலை செய்து கொண்டுதான் இருக்கின்றது என்று பலர் கூறுகின்றார்கள், இப்பொழுது அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எங்கே அந்த பிரச்சனை வந்தது? புதிய கட்டிடத்துக்கு மாறுவதற்கும் ஜெனரேட்டர் இல்லை என்று இவ்வளவு காலம் 14 வருடமாக என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. 14 வருடமாக இது கட்டி முடிக்கவில்லை என்று. அப்ப அந்த 2 ஜெனரேட்டர் இருக்கின்ற போது ஏன் இன்னும் ஒரு ஜெனரேட்டர் தேவைப்பட்டதா என்ற ஒரு கேள்வி மக்கள் கேட்கின்றார்களே. அண்ணா, அங்க ஏற்கனவே இருக்கிறது வந்து ஒரு 120 வாட்ஸும் ஒரு 160 வாட்ஸ் 2 ஜெனரேட்டர்கள் ஆல்ரெடி இருக்கின்றன. அவற்றுக்குரிய லைனை, அதாவது அந்த ஜெனரேட்டர் இருந்து இந்த புது பில்டிங்கு லைனை 14 வருடமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது கேட்கிறதா? ஆனா நான் கதைக்கிறது கேட்கிறதா? அந்த பழைய ஜெனரேட்டர் 2க்கும் இப்ப இருக்கிற அந்த புது பில்டிங்குக்கும் லைனை 14 வருடமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். லைன் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், இப்ப கூட எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஜெனரேட்டர் வந்துவிட்டபடியால் 6ஆம் மாதம் 5ஆம் தேதி நான் ஸ்டார்ட் பண்ண வெளிக்கிட்ட அந்த சர்ஜரி தியேட்டரை இப்போது கூட ஸ்டார்ட் பண்ணி இருக்கலாமே அண்ணா? நான் நினைக்கிறேன் அண்ணாவருடைய அந்த
அழைப்பு வந்து தெளிவாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டிருக்கிறார்கள் என்றால், எங்களுடைய ஆதார வைத்தியசாலையிலே ஆல்ரெடி 2 ஜெனரேட்டர் இருக்கின்ற போது 3வது ஜெனரேட்டர் வருகிறது என்று ஏன் 15 வருடங்களாக கிட்டத்தட்ட அதாவது ப்ரொஜெக்ட் இனிஷியேட் பண்ணினது, அதாவது கன்செப்டுவலைசேஷன் சொல்றது, ப்ரொஜெக்ட் இனிஷியேட் பண்ண காலத்திலிருந்து இன்னும் ப்ரொஜெக்ட் கம்ப்ளீஷன் நடக்கல. இப்போ கூட ப்ரொஜெக்ட் கம்ப்ளீட் ஆகல. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருடம் 14 வருடமாக. ஹலோ அர்ச்சனா, நீங்கள் கேட்கின்றதா? பேசுவது கேட்கின்றதா? இப்ப கேக்குதா? நீங்க கேக்குது, நான் கேக்குறதா உங்களுக்கு? அந்த 15 வருடம் உங்களோட குரல் விட்டு தான் வருகின்றது. இடையிலே கேட்கின்றது, இடையிலே கேட்குதில்லை. என்ன பிரச்சனை என்றால், என்னுடைய போனுக்கு எந்த நேரமும் கோல் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அன்பான தமிழ் மக்கள். அதால அந்த நார்மல் கோல் வரைக்கும் இன்டர்நெட் கட் ஆகுது. அதுதான் பிரச்சனை. அதாவது அண்ணா ஏற்கனவே இந்த 15 வருடமாக கட் பண்ணப்படுகின்றது. 15 வருடமாக இருக்கிற ஜெனரேட்டருக்குரிய லைனை இந்த புது பில்டிங்குக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள், இன்னும் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அதுல சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு. பாலசிங்கம் பிரதீபன் சொல்லி முடியவில்லையாம். சரி, இன்னும் ஒரு கேள்வி. பொதுவாக மருத்துவ மாஃபியாக்கள் என்று இன்னும் அடுத்த கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். பொதுவாக மருத்துவ மாஃபியாக்கள் என்று குறிப்பிட்டுள்ளது. இப்பொழுது அந்த பெயர் பெரிதாக அடிபட்டு அவர் என்ன கேட்கிறார் என்றால், அந்த மருத்துவ மாபியாக்கள் என்றால் என்ன என்று சம்பந்தமாக கைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு மனத்தியாளங்களுக்கு என்னால் விளங்கப்படுத்த முடியும். மருத்துவ மாஃபியா என்றால் என்ன, அதாவது மெடிக்கல் ட்ரக்ஸ் வந்து எப்படி பிள்ளையாக பாவிக்கப்படுகிறது, எவ்வாறு சாதாரணமாக ஒரு நோயாளிக்கு காலில் ஒரு புண் இருந்தால் அந்த மருந்தை, அதுக்குரிய குடிக்கின்ற மருந்தை கொடுத்து நாங்கள் வீட்டில் அனுப்பக்கூடிய வசதி இருந்தும், வெளிநாட்டில் யாராவது இருக்கிறார்களா, கால் வந்து செப்சிஸ் ஆக்கிடும் என்று சொல்லி சம்திங் வென்ட் ராங், ட்ரை அகைன். அந்த நான் ஒரு ரேடியோ ஒன்றில் இணைந்திருந்தேன், அதைத்தான் நான் மேக்சிமம் ட்ரை பண்ணினேன் அவருடைய கதைப்பதற்கு. இந்த மருத்துவ மாபியாக்கள் என்று சொல்லி இவர்கள் என்ன சொல்வது என்றால், சாதாரணமாக இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி என்று சொல்வார்கள். அதாவது வந்து எனக்கு தெரிந்த நாலேஜ் வந்து இன்னொரு அதாவது வந்து பேஷண்ட்ஸுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நான் இப்போ செப்சிஸ் என்று சொன்னால் அந்த செப்சிஸ் என்றால் என்ன என்பதை தமிழில் விளங்கப்படுத்த வேணும். அதாவது உங்களுடைய குருதியில் பாக்டீரியாக்களோ வைரஸ்களோ பாக்டீரியாக்கள் அதாவது அப்படி சொல்லக்கூட ஒரு நோய் கிருமிகள் உங்களுடைய குருதியில் போயிருக்கின்றது, அதை சொல்லுவோம் நாங்கள் செப்சிஸ் என்று சொல்லி. அப்போ அது சம்பந்தமான விளக்கங்களை கூட நாங்கள் சொல்வதில்லை. அதை நாங்கள் மெடிசினில் சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி, மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் அதை சொல்லுவோம் இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி. அப்போது மக்களிடம் எங்களிடம் கேட்பார்கள், இது பாரிய பிரச்சனையா இல்லையா என்பதை. அதை நான் இல்லை அது பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு நாளைக்கு மருந்து குடித்து வாங்கன்னு சொல்லி உண்மையை கூட சொல்லலாம். யாராவது உங்களிடம் வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கிறார்களா, இது சில நேரங்களில் உங்களை காலை கலட்ட வேண்டி வரும், அதனால் ஓட்டில் அட்மிட் பண்ணி 5 நாள் ஆன்டிபயோட்டிக் அடிக்கலாம் என்பது நான் உங்களை சில நேரத்தில் உங்களை வழி நடத்தலாம். அது மட்டுமல்ல, மெடிக்கல் மாஃபியா என்று சொன்னால் எங்களோட கோஆப்ரேட், அதாவது வந்து பிரைவேட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வந்து தாராளமாக கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ஃபண்ட் பண்ணும். டிரெக்டாவோ இன்டிரெக்டாவோ ப்ரோக்ராம்ஸுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணவோ ஃபண்ட் பண்ணும். அப்படி ஃபண்ட் பண்ணுகின்ற சந்தர்ப்பங்களிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த அதாவது எங்களோட ஹாஸ்பிட்டலை டவுன் ஆக்குவதற்குரிய மறைமுகமான வேலைகள் பார்ப்பார்கள். உதாரணத்துக்கு செக்யூரிட்டி கார்டு ஆக்களை வைத்து அடித்தால், உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு காலத்தில் செக்யூரிட்டி கார்டு வந்து ஒரு மனநோயாளியை அடிப்பது போன்ற ஒரு வீடியோக்கள் வந்திருந்தது. ஆனால் நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்திருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவர்களை எல்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பேன். பேஷண்டில் அப்படி கை வைக்கல. இந்த வைத்தியசாலை என்பது பேஷண்ட்களுக்கானது, எங்களுக்கானது இல்லை. பேஷண்ட் தான் எங்களுடைய தெய்வம், அவர்களைத்தான் நாங்கள் அவரிடம் தான் படிக்கிறோம். அப்போ அப்படியான ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் அனுப்பியிருக்கலாம். சாதாரணமாக நேஷனல் ஹாஸ்பிட்டலில்
நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஸ்ரீலங்காவில், அதாவது தேசிய வைத்தியாலய இலங்கையில் வந்து நாங்கள் யாருக்குமே செக்யூரிட்டி கார்டை வைத்து அடிக்கவில்லை. அடிக்க இயலாது. ஏனென்றால் நேஷனல் ஹாஸ்பிட்டலே கொளுத்தி விடுவார்கள். அந்த நிலைமைக்கு தான் இங்கே இருக்கிறது. ஆனால் அங்கே ஆடு மாடுகள் போல் மந்தைகள் போல் ஒரு சின்ன ஓட்டைக்குள்ளால் 12 மணிக்கு பார்க்க விடுவது, அது ஒரு பேஷண்ட் வெயிட்டிங் சிஸ்டம் ஒன்றை கொண்டு வந்திருக்கணும். 12 to 1 நீங்கள் பேஷண்ட் வெயிட்டிங் சிஸ்டம் உண்டு. அதாவது வந்து நான் ஹெல்த் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த பப்ளிக் என்று சொல்கிறது. அதாவது ஹெல்த் இல்லாமல் அது சம்பந்தம், அதாவது ஹெல்த்துக்கு சம்பந்தம் இல்லாத எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பப்ளிக் என்று சொல்கிறது. அதை நாங்கள் இப்போவோ இன்னமும் செய்திருக்க வேண்டும். ஆனால் அதுகள் எல்லாம் செய்யவில்லை. அதைத்தான் இந்த மெடிக்கல் மாஃபியா என்று சொல்வார்கள். கதைப்பதற்கு பல விடயங்கள் இருக்கிறது. பார்ப்போம் அந்த ஆடியோ, அதாவது ஸ்டூடியோவில் மறுபடியும் எங்களால் இணையக்கூடியதாக இருக்குமான்னு பார்க்கிறேன். அது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரீம் லைன் வீடியோன்ற ஒரு ஜூம் மீட்டிங் இல்லை, அதோட மட்டும் எனக்கு நார்மல் கோலும் அதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இணைந்திருக்கிறோம், பார்ப்போம். பாஸ்கரன் அண்ணா, இன்னைக்கு கேட்கிறதா உங்களுக்கு? நான் கதைக்கிறது கேட்கின்றதா? ஆஸ்திரேலியாவில் இருந்து இன்னொரு மீடியா ஒன்றில் என்னிடம் கேள்வி கேட்டார்கள். அப்போ அதை நான் எங்களுடைய பொதுமக்களும் கேட்கட்டுமே என்றுதான் நான் இந்த லைவுக்கு வந்தேன். ஓமண்ணா வணக்கம். சாரி, அந்த இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் பிரச்சனையாக இருந்தது. நீங்கள் மெடிக்கல் மாஃபியா சம்பந்தமாக கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், சொல்லுங்க. அதாவது மெடிக்கல் மாஃபியா என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கான அது இப்பொழுது அது மிகவும் பிரபல்யமாக எல்லோராலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு விழிப்புணர்வையும் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் அதே வேளையிலே ஆதாரங்கள், இப்படியான விடயங்களை அவர்கள் அர்ச்சனா என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள் அர்ச்சனா? அதற்குரிய சின்ன ஆதாரங்களை நான் உங்களுக்கு சிம்பிளான ஆதாரங்களை ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன், திரும்பவும் சொல்லுகிறேன். சாதாரணமாக யாழ்ப்பாணத்திலே அண்ணா நீங்கள் உள்ள அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வந்து பொதுமக்கள் தங்களுடைய கைகளால் மருத்துவத்துக்கு எவ்வளவு செலவு செய்கிறார்கள் என்றது OOP என்று சொல்றது, அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் என்று சொல்லி, அந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி ஒன்றை செய்வோம். இதே தெற்கிலும் செய்வோம், அப்போது உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். அது முதலாவது. இரண்டாவது, சாதாரணமாக பொதுமக்களுக்கே தெரியும், யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் போகின்ற எல்லா நோயர்களையும் நாங்கள் எப்படியோது பிரைவேட்டுக்கு இழுக்கிறோம். அதாவது இங்கே செய்யலாது, சர்ஜிக்கல் லிஸ்ட் வந்து இங்கே வந்து எலக்டிவ் சர்ஜரி செய்யலாது, எலக்டிவ் சிசேரியன் செக்ஷன் செய்யறால் நீங்கள் பிரைவேட்டுக்கு போங்கோ, பேஷண்ட்ஸுக்கு வந்து எலக்டிவ் சிசேரியன் செய்வதற்குரிய அதாவது வந்து பார்க்கறதுக்குரிய வசதிகள், அதாவது சிம்பிளா சொல்றேன்னு சொன்னால், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், அதே நேரம் சேம் டைம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்குரிய செலவு என்னென்றை பார்த்தால், சாதாரணமாக சிசேரியன் செக்ஷனுக்கு வந்து கவர்மெண்ட், அதாவது ஹெல்த் எக்கனாமிக்ஸ் படித்தவர்கள் யாருக்காவது விளங்கும், சிசேரியன் செக்ஷனுக்குரிய கவர்மெண்ட் செலவழிக்கிற காசு சாதாரணமாக பிரைவேட்டு செலவழிக்கணும். சாதாரணமாக பிரைவேட்னு சொல்வது யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரைவேட் அல்ல, கொழும்பில் உள்ள பிரைவேட் வைத்தியசாலையில் செலவழிப்பதில் 3 மடங்கு என்பது ரிசர்ச்கள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் ஆதாரங்களாக சொல்ல தேவையில்லை, அதை ஆராய்ச்சி கட்டுரைகளாகவே தரலாம். சரி, இந்த மாதிரியான ஆதாரங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? அதாவது நான் ஏன் இவற்றை கேட்கின்றேன் என்றால், இப்பொழுது பலர் தப்பி விடுவார்கள். அவர்கள் செய்தவற்றை எல்லாமே தப்பி விடுவார்கள் நீதிமன்றங்களிலே. ஆகவே நீதிமன்றம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? அப்படியான தகவல்களை வழங்க முடியுமா என்று கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? நான் நீதிமன்றம் சம்பந்தமாக இந்த விடயத்தில் கதைக்க விரும்பவில்லை. சில நேரம் நீதிமன்ற அவமதிப்பு சம்பந்தமாக எனக்கு வழக்கு போடலாம். ஆனாலும் நொதர்ன் ப்ரொவின்ஸ் ஒடிட்டால் வந்து தாராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது, சம்பந்தப்பட்ட வைத்தியர் வந்து எவ்வளவு களவெடுத்திருக்கிறார் என்ற சம்பந்தமாக, பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அவர் எவ்வளவு களவெடுத்திருக்கிறார் என்பது சம்பந்தமான நொதர்ன் ப்ரொவின்சியல் ஆடிட்டே இருக்கிறது, ஒரு ப்ரொவின்சியல் ஆடிட் ரிப்போர்ட்டே இருக்கிறது. ஆகவே அது ஒரு ஆதாரமாக கூட, அது மட்டுமில்ல தாராளமான ஆதாரங்கள் என்னோட கைவசம் இருக்கிறது. மக்கள் பொது அதே வேளையிலே அது மட்டுமல்ல ஏனென்றால் சாவகச்சேரி மக்கள் அன்று யூடியூப் சேனல் மக்களை கேட்கின்ற போது அந்த அப்பாவி மக்கள்
அதிகமான மக்கள் பெரும்பாலும் தோட்டம் தொழில்களை செய்கின்றவர்கள். அவர்கள் சொல்லுகின்ற போது இன்னசென்டாக, அப்பாவிகளாக கூறுகின்றார்கள். நாங்கள் வந்தோம், எங்களை அனுப்பினார்கள், எங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை, எங்களுக்கு பிரைவேட்ல போய் எடுக்க சொன்னார்கள், இப்படி எல்லாம் சொல்லுகின்ற போது அது மிகப்பெரிய சாட்சியம். இதை யாராலுமே மறக்க முடியாது. ஏனென்றால் அந்த மக்கள் பொய் சொல்ல தெரியாதவர்கள் அல்லது இன்னசென்டான மக்கள். அவர்கள் நடந்ததை அப்படியே கூறிவிட்டார்கள். இது எல்லாம் எல்லா வீடியோக்களிலுமே இருக்கின்றது. ஆனால் நான் கேட்டதற்கான காரணம், இதுக்கு மேலதிகமாக நீதிமன்றம் அப்படியான இடங்களிலே கேட்டேன். நீதிமன்றம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கேட்டால் அது சம்பந்தமாக தாராளமாக என்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது நீதிமன்றம் சமர்ப்பிப்பதற்கு. சரி, அது மிக நல்ல மரபலி. இப்பொழுது நான் அதை வைத்துக் கொண்டுதான் இன்னொரு கேள்வியை கேட்கின்றேன். என்னென்றால், உங்கள் மேல் 5 வழக்குகளை தொடுத்திருக்கிறார்கள். இது என்னவென்றால், குற்றம் சாட்டப்பட்டவர்களால் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையாக அடி வாங்கியவர் அல்லது இதிலே பட்டவருக்கு தான் உண்மையாக போலீசாரோ அல்லது மற்றவர்களோ சரியான தீர்ப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் இங்கே மாறி நடந்திருக்கின்றது. உங்களுக்கு அடித்தவர்கள் வழக்கு போட்டிருக்கிறார்கள். அப்படியாக இருந்தால் ஏன் நீங்கள் வழக்கு போடவில்லை? ஏன்னா உங்களுக்கு அடித்திருக்கிறார்கள், அது வீடியோவில் எல்லாம் வந்திருக்கின்றது. ஏன் நீங்கள் வழக்கு போடவில்லை என்று கேட்டால் அதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கே தெரியும், நாங்கள் இருப்பது இலங்கையில். இரண்டாவதாக, நான் போட்ட வழக்கை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பிறகு கூட நான் என்னுடைய கையால் எழுதி FIR புத்தகத்தில் அதை ஒட்டி அதனுடைய பிரதியும் வாங்கி கொண்டிருக்கிறேன். அவர்கள் நீதிமன்றத்துக்கு எடுக்காமல் மற்ற வழக்குகளை எடுத்திருப்பது உங்களுக்கு சாதாரணமாக விளங்கி இருக்கும். நாங்கள் இப்போது இருப்பது இலங்கையில் என்பது. அந்த இலங்கையில் என்ற காரணத்தினால் முக்கியமாக பல விடயங்கள் இருக்கின்றது. ஏனென்றால், உங்களை போன்ற ஒருவர் துணிந்து இந்த விடயத்தை சொல்லி இருக்கின்றீர்கள். சாவச்சேரி வைத்தியசாலையிலே 25 வைத்தியர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒருவர் கூட இவர் செய்வது சரியாக இருக்கின்றது என்று ஒருவர் கூட உங்களோட நிற்கவில்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு பின்னால் ஏதோ விடயங்கள் இருக்கின்றது, அல்லது அவர்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு பார்வை இருக்கின்றது. இதிலே எந்த பார்வை, அதாவது ஏன் அப்படி நிற்கின்றார்கள் என்றால், அந்த 25 வைத்தியர்களிலே நீங்கள் செய்த அந்த சேவையை அல்லது நீங்கள் செய்த ஒரு பெரிய விடயத்தை அங்கீகரிக்க ஒருத்தரும் இருக்கவில்லையா? இது சம்பந்தமாக தொலைபேசி உரையாடல்கள் என்னால் காட்ட முடியும். ஆனால் அது முதுகில் குத்துவது. அவர்கள் என்னோட வைத்த நம்பிக்கைக்காக நான் செய்கின்ற துரோகமாகவே நான் நினைக்கிறேன். அது சம்பந்தமாக அவர்களுடைய பேரை சொல்லாவிட்டாலும் இந்த 25 வைத்தியர்களில் 19 வைத்தியர்கள் என்னுடன் கதைத்து கொண்டுதான் இருந்தார்கள். அவர்கள், அண்ணா எங்களுக்கு இப்படி, அதாவது GMOA எனப்படுகின்ற ட்ரேட் யூனியனுக்கு எதிராக நாங்கள் உங்களுடைய பக்கம் சேர்ந்து விட்டு நாளை நீங்கள் இன்னொரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக வேற வைத்தியசாலை மாறி போய்விடுவீர்கள், இவர்கள் என்னை சாகும் வரை பழி வாங்குவார்கள் என்று சொல்லி அழுத சந்தர்ப்பங்களும் உண்டு. இரண்டாவது, அண்மையில் ஒரு கன்சல்டன், அதாவது வைத்திய கலாநிதியும் அல்ல, கன்சல்டன் ஒருவனுடைய இன்னொரு உறவுக்கார முறை ஒருவர் என்னிடம் கதைத்திருந்தார். அவரை வீடு போய் மிரட்டி இருக்கிறார்கள். உங்களுடைய ஹஸ்பண்டை யாழ்ப்பாணத்தில் தூக்குவோம் என்று, யாழ்ப்பாணத்தில் வைத்தியசாலையில் இருந்து தூக்குவோம் என்று வீடு போய் கதைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமான, அதாவது போஸ்ட் ஒன்றை ஷய பண்ணியதற்காக மட்டும்தான் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்றால் வைத்தியர்களுக்கு இருக்கிற மன அழுத்தத்தை எண்ணி பாருங்கள். இரண்டாவது, எனக்கு சம்பந்தப்பட்ட வைத்தியர் என்னையே என்னுடைய வைத்தியசாலையில், எனது கட்டுப்பாட்டில் உள்ள வைத்தியசாலையில் பூந்து அடிப்பார்களா இருந்தால் சம்பந்தப்பட்ட வைத்தியரோ அவருடைய சங்கமோ மிச்சம் மற்றவர்களை எவ்வாறு செய்வார்கள் என்று யோசிக்கிறீர்கள்? எல்லாருக்கும் முதுகெலும் இருக்கிறதா அல்லது எல்லாரும் துணிந்தவர்களா இப்படி இவரோட சண்டை பிடிப்பதற்கு?